இன்றைக்கு இந்த அரட்டை அரங்கத்தில் எந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? நம் உயிரோடு உயிராக கலந்த கணவன் மனைவிக்கா, இல்லை மனைவி கணவனுக்கா? நம் வாழ்க்கையிலே வழிகாட்டும் நல் ஆசிரியர்களுக்கா, இல்லை அன்னை தெரேசா போன்று தன்னலமற்று பாடுபடும் சமூக சேவகர்களுக்கும், எல்லை பகுதியிலே நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்குமா? நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஏனுங்க போங்க சார், யாருக்கு சார் முதலிடம் கொடுக்கிறது? முதல்ல நாமே நமக்குத்தான் முதலிடம் கொடுத்துக்கணும், அப்படி என்று தனமுக்கு நாமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களா? இப்படி 5 தலைப்பிலே இவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோணத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை இங்கே எடுத்து வைக்க வந்திருக்கின்றார்கள். துரியோதன் மனைவி பானுமதியுமே கர்ணனும் ஒரு தடவை உட்கார்ந்து தாயம் விளையாண்டிட்டு இருக்காங்க. அப்ப துரியோதனன் தன் கணவன் வர்றாங்களேன்னு சொல்லி பானுமதி எழுந்து நிற்கிறாங்க. அவங்க எழுந்திருக்கும் போது கர்ணன் இவங்க தோத்து போய்தான் பானுமதி எந்திரிக்கிறாளோன்னு சொல்லி எள்ளி நகையாடுறதுக்கு வேண்டி ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அவங்க பிடிக்கலான்னு நினைச்சு முயற்சி பண்ணும் போது தெரியாம கை தவறுதலா பட்டு இடையில கட்டியிருந்த மணிமேகலை அருந்து விழுந்துருதுங்க. துரியோதனன் உலகத்தோட அத்தனை பேர்த்து பார்வைக்கு கெட்டவனாப்பட்ட துரியோதனன் கூட தான் மனைவியை சந்தேகப்படலை சார். அந்த இடத்துல விளையாட்டுத்தனமா எடுக்கவோ கோர்க்கவோன்னு தான் சார் கேட்டான். ஐயா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. எந்த காலத்துல மகாபாரத கதையில வந்துச்சா துரியோதனன் கேட்டானா எடுக்கவோ கோக்கவோன்னு. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, அதை சொல்லித்தான் ஆகணும். போன வாரம் என் ஃப்ரெண்டு சிவகுமார் வீட்டுக்கு நான் போனேன். அந்த நேரம் பார்த்து சிவகுமார் வெளியில போயிட்டான். எங்கப்பா சிவகுமார்னே, அது எங்க போயிருக்கோ தெரியல, இன்னும் சத்த நேரத்துல வந்துருந்துச்சு. அப்ப சொன்னிச்சு, அண்ணன் அந்த சோபாவில் உட்காருங்கண்ணே வந்துருவாருனேன்ட்டு உள்ள போச்சு. அடுப்படிக்கல. நான் கூட ஒரு காப்பி வருமாக்கணும் நாக்க சப்பிட்டு உட்கார்ந்துருந்தேன். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆன்னு ஒரு சத்தம், மனசு துடிச்சிருச்சு. அடுப்படி பக்கம் தடுமாறி உள்ள போனேன். அந்த பொண்ணு வெங்காயம் நறுக்கிறோம்னு சொல்லிவிட்டு அருவாமனையில இந்த விரலை நறுக்கிடுச்சு. ரத்தம் சொட்டு 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 ஊத்துச்சு. என் மனசு கேட்குமா ஐயா? ஒரு பெண்ணுடைய அழுகுறலை கேட்டு என் மனசு தாங்குமா? தப்புன்னு கர்ச்சிப் எடுத்தேன், அதை கிழிக்கல, அப்படியே சுத்துனேன். சுத்திட்டு இப்படி டர்ன் அடிச்சேன். சிவகுமார் அப்படியே தீ பழம்பு மாதிரி எங்க 2 பேரையும் பார்த்தான். அங்க என்ன கேட்டாரு துரியோதனை, எடுக்கவோ கோக்கவோன்னு. என் ஃப்ரெண்டு சிவகுமார் என்ன கேட்டான் தெரியுமா? உங்க 2 பேரையும் இப்ப எரிக்கவா புதைக்கவான்னு கேட்டான். சார், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. ஆனா இதையும் தாண்டி 60 வருஷத்துலயும் ஒரு கணவன் மனைவி உறவு எவ்வளவு துணையானதுங்கிறத நான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்த ஒரு சம்பவம் அப்படியே மனச உருக வச்சிருச்சு சார். ஒரு 75 வயசு தாத்தா, ஒரு 60 வயசு பாட்டி, 2 பேரும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெயின் வந்தது. இந்த தாத்தா ஒவ்வொரு பொருளாக கீழிருந்து எடுத்து கொடுக்க அந்த பாட்டி ஒவ்வொன்றா வாங்கி உள்ள வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு ட்ரெயினை எடுத்துருச்சு. ட்ரெயின் கிளம்பி போயிட்டே இருக்கு. இந்த தாத்தானால ஏறவும் முடியல, அந்த பாட்டினால இறங்கவும் முடியல. உடனே அந்த தாத்தா ஐயோ சீதா சீதான்னு தான் மனைவி பிரிஞ்சு போறதை பார்த்து கதறி துடிச்சு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த பாட்டியும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ட்ரெயினை நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே இறங்கி ஓடி வந்து தன் கண்கள்ல இருந்து 2 சொட்டு கண்ணீர் துளி சிந்தறாங்க பாருங்க சார். வள்ளுவனையும் வாசுகியும் தான் நல்ல கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க சார். இதுவரைக்கும் நான் வள்ளுவரையும் பார்த்ததில்லை, வாசுகியையும் பார்த்ததில்லை. ஆனா அன்னைக்கு அந்த 75 வயசு தாத்தா என் கண்களுக்கு வள்ளுவராவும், அந்த 60 வயசு பாட்டி என் கண்களுக்கு வாசுகியாவும் தெரிஞ்சாங்க சார். 20 வயசுல மட்டும் இல்ல சார், 60 வருஷத்துலயும் எவ்வளவு துணையாகவும் இணையாகவும் பலமா வரக்கூடிய ஒரே உறவுனா அது திருமண உறவா மட்டும்தான் சார் இருக்க முடியும். ஒரு சராசரி நடுத்தர வர்க்க கணவன் எடுத்துக்கோங்க, அவனுக்கு தெரியும் சார் அவனோட மாச சம்பளமே அவனோட அன்றாட சாப்பாட்டு செலவுக்கே போதாதுன்னு. ஆனாலும் கூட ஒரு பண்டிகை நாள் வந்தா அதுல தான் மனைவியை ஒரு புது புடவையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தன்னோட மத்தியான ஒரு நேர சாப்பாட்டை கூட குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வெறும் டீயையும் வடையும் மட்டுமே எடுத்துட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ணி மாடா உழைச்சு அந்த மனைவிக்கு அந்த பண்டிகை நாளில் ஒரு புது புடவை எடுத்து கொண்டு போய் கொடுத்து அவள் அந்த புது புடவையில் பார்க்கும்போது படுறானே சார் சந்தோஷம்,
தான் கட்டி இருக்கிறது கிழிஞ்ச அழுக்கு வேட்டியா இருந்தா கூட தான் மனைவி கட்டி இருக்கிற புதுப்படவைய பார்த்து படுறானே சார் சந்தோஷம். அங்க நிக்கிறான் சார் ஒவ்வொரு கணவனும். ஆண்டவன் முதலில் இந்த உலகத்துல ஒரு ஆண்மகனைத்தான் படைக்கிறான். அவன் இந்த உலகத்துல தனியா வாழ முடியாதுங்கிற காரணத்துக்காக அவனுக்கு துணையாத்தான் ஒரு பெண்ணை படைக்கிறான். ஏன் அந்த ஆண்டவனுக்கு தெரியாதா படைச்ச உறவோ அண்ணன் தங்கச்சி உறவாவோ அப்பா அம்மா உறவாவோ ஆசிரி மாணவி உறவாவோ இருக்கக்கூடாதுன்னு? ஆனா ஒரு ஆண் தன் வாழ்க்கையில முழுமை அடையணும்னா அதுக்கு ஒரு பெண் இணையாவும் துணையாவும் போனா மட்டும்தான் அது நடக்கும்னு ஆண்டவனுக்கே தெரிஞ்சிருக்கு சார். அப்படி ஆண்டவனே தன் படைப்புல முதலிடம் கொடுத்த உறவுக்கு அந்த உறவுக்கு மட்டும்தான் நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும் சார். ஐயா, வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய வந்தாங்க அன்னை தெரேசா. அன்னை தெரேசாவோட இரங்கல் கூட்டத்தில் நம்ம கலைஞர் ஐயா சொன்னாரு, வெளிநாட்டு பெண்மணியா இருந்தாலும் இவள் நம் நாட்டிற்கு வந்து சேவை செய்தால் இந்தியா இவளை பெறவில்லை, இவள்தான் இந்தியாவை பெற்றாள்னு. அந்த மாதிரி அன்னை தெரசா போன்ற தன்னலமற்ற தியாகிகளுக்கு தான் நம்ம இதயத்தில் முதலிட கொடுக்கணும். ஐயா, பத்திரிக்கையில பேட்டியும் வராம டிவியில பேட்டியும் வராம தினம் ஒரு சேவை நடந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு கேட்பீங்க. இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் நம்ம இன்னைக்கு இவ்வளோ சுத்தமா சுகாதாரமா பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே சாக்கடையெல்லாம் சுத்தமா இருக்கிறதா. அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி காலையில 4 மணிங்கயா எவ்வளோ குளிர் அடிக்கும், அந்த குளிர்லயும் இறங்கி நமக்காக சேவை செய்யறானே துப்புரவு தொழிலாளி, அவங்களோட ஒரு சேவை செய்யறவங்க தாங்கயா. ஐயா, சேவைங்கிறது தங்கிட்டு இருக்கிற பணத்தை மட்டும் கொடுக்கறது இல்ல, ஆறுதலா 2 வார்த்தை பேசுறதோ மற்றவங்களுக்காக கடவுள் கிட்ட தொழுகிறது கூட ஒரு சேவை தான். ஐயா, உங்க எல்லாத்துக்கும் கேபி சுந்தராம்பாள்லாம் தெரியும். எஸ்எம் சுந்தராம்பாளை பத்தி தெரியுமா? அவங்க நம்ம நாட்டுக்காக விடுதலைக்காக பாடுபட்ட பல தியாகியில அவங்களும் ஒருத்தங்க. அவங்களுக்கு வயசு 94. இன்னும் திருப்பூர்ல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தியாகிங்கிற முறையில மாசம் மாசம் பென்ஷன் பணம் வருது. அந்த பென்ஷன் பணத்தை கூட தனக்காக செலவு செய்யாம 30 ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு தாய்க்கு தாயா இருந்து சேவை செய்யறாங்களே, அந்த மாதிரி தியாகம் உள்ள உங்களுக்கு வருமா எனக்கு வருமா? அவங்களுக்கு வருது. அந்த மாதிரி தியாகம் உள்ளவங்களுக்கு தான் நம்ம இதயத்தில் முதலம் கொடுக்கணும். 14ஆம் நூற்றாண்டுல மாலிக் கபூர் அப்படிங்கிற மன்னன் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தா. அப்ப நம்ம நாட்டை ஆண்ட மன்னர் பேரு வீரபாண்டியன். அந்த மன்னர்கிட்ட இராணுவ தளபதியா ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்களா. உடனே அந்த மாலிக் கபூர் அந்த தளபதி பார்த்து கேட்டாங்களா, நீயும் நானும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க தானே, நீ எங்கூட வந்துரு, இதை விட உனக்கு ஒரு நல்ல பதவி போட்டு தர, நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த நாட்டை கைப்பற்றிடலான்னு. அதுக்கு அந்த இராணுவ தளபதி சொன்னாராம், எனக்கு மதம் முக்கியம் இல்லை, இனம் முக்கியம் இல்லை, மொழி முக்கியம் இல்லை, தாய் நாடுதான் முக்கியம். நான் உன் கூட வந்துருவேன். அப்படி உன் கூட வர்றதுக்கு இந்தியாவும் எனக்கு கற்றுக் கொடுக்கல, இஸ்லாம் மதமும் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னாரா. அன்னைக்கு ஆரம்பிச்ச நம்ம நாட்டு ராணுவ வீரர்களோட சேவை இன்னைக்கும் நாட்டு எல்லையில தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. நாட்டுக்குள்ள தன்னலமற்ற சேவையோ நாட்டு எல்லையில ராணுவ வீரர்களோட சேவையோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நாடு கண்டிப்பா வல்லரசாகும்னு சொல்லி நான் உட்கார்ந்துக்கிறேன். எனக்கு 7 பொருத்தம் பார்த்துட்டானுங்க போல் இருக்கு, வாழ்க்கையே 7ஆம் பொருத்தமா இருக்கியா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புரோக்கரை தான் பொள்ளாச்சியில வந்து காலையில இருந்து தேடுறேன். எங்காவது மாட்டினான்னு வச்சுக்குங்க, இங்க இல்ல எங்கயாவது அந்த புரோக்கர் மாட்டினான்னு வச்சுக்குங்க, பொள்ளாச்சி மலையில உருளுது பாருங்க பெரிய பாறாங்கல்லு, அதை தூக்கி போட்டு அவனை கொன்றுவேன். அட, அப்படிலாம் செய்யக்கூடாது ஐயா. ஐயா, எனக்கு என் வேதனை எனக்கு தெரியும், ஒரு ஆணோட வேதனை ஆணுக்கு தெரியப்படாதா? ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சியா. ஆனா ஒரு லட்சியம் ஐயா, இனிமே வாழ்க்கையில கல்யாணமே பண்றது இல்லைங்கிற முடிவுல இருக்கேன். ஆமையா, அவ்வளவு தூரத்துக்கு கொடுமையா. உலகத்துல எது தெரியுமா சமூக சேவை? சமூக சேவையில சிறந்தது எது தெரியுமா? 15 வருஷமா நான்லாம் குடும்பம் நடத்துறேன் பாருங்க, தியாக மனப்பான்மையோட. அதான்யா சமூக சேவை. ஆனா எல்லாத்துக்கும் விட எதுக்கு தெரியுமா ஐயா முதலிடம் கொடுக்கணும்? தாய்மைக்கு கொடுக்கணும் ஐயா, தாய்மைக்கு, பெற்றோருக்கு கொடுக்கணும் ஐயா. ஏன் தெரியுமா? கடவுள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வர முடியாது, கடவுள் எங்கும் வியாபிக்க முடியாது என்பதனாலே தாய் வடிவாக வீட்டில் இருக்காரு ஐயா, அதுக்காக பாராட்டணும் ஐயா. சமூக சேவை செய்யறதுக்குன்னு வந்தவங்களை நீங்க சொன்னது தந்தை பெரியார, அவங்க சொன்னது அன்னை தெரசாவை,
அக்கா தெரசா இல்ல, அண்ணன் பெரியார் இல்ல. சமூக சேவை செய்யணும்னா அவங்க தந்தையாகணும், இல்லைன்னா அன்னையாகணும்னு சொன்னது இந்த அன்னை தெரசாவை அன்னை தெரசான்னு ஏன் கூப்பிடுறாங்க தெரியுமா? ஒரு புது கவிஞன் சொன்னா, அன்னை தெரசாவே நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கலாம், ஆனால் நீ கருணையுற்று இருந்ததால் இந்த உலகுக்கே தாயானு. கருவில அந்த அம்மா பெத்தெடுத்திருந்தாங்கன்னா ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்திருப்பாங்க. மனசுல கருணையை வளர்த்துக்கிட்டதால தாங்க இந்த உலகத்துக்கே தாயானாங்க. அதனாலதான் அவங்கள அன்னை தெரசான்னு கூப்பிட்டாங்க. தந்தை பெரியார் அவரோட குடும்பத்துக்கு மட்டும் சட்டை வாங்கி கொடுத்து பேண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருந்தா யாரும் தந்தை பெரியார்னு கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சட்டை போட வச்சாருல்ல, அதனாலதான் தந்தை பெரியார்னு கூப்பிட்டாங்க. சொன்னதுல நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு உயிருக்கு உயிரான வார்த்தை. வேற எந்த உறவுகளுக்கும் அப்படிலாம் இல்ல. தாய் சொன்னதை மட்டும் யாரும் தட்டாம இருந்திருந்தா வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகலாம். தாய் என்ன சொல்லி கொடுக்குறா? தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலே அன்னைன்னு ஒரு பாட்டு தலைவார சொல்லி கொடுக்குறா தாய். அதிலே கலாச்சாரத்தை வைக்கிறாயா. ஒரு பெண் நேர் வகுடு எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தவ தாய். ஏன் நேர் வகுடு எடுக்க சொன்னா தெரியுமா? சமமா வகுடு எடுத்தா இடதுபுறம் என்பது தாய் வீடு, வலதுபுறம் என்பது புகுந்த வீடு, இரண்டையும் தமிழச்சியும் தமிழனும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதனால சொன்னாயா. என்ன பெத்த ராசான்னு பிள்ளைய தூக்கி கொஞ்சிறாளே ஆத்தாகாரி, அது சரியான வார்த்தையா? இவள்ள அவனை பெத்தா, அப்ப எப்படி சொல்லணும் பிள்ளைய? நான் பெத்த ராசா அப்படிங்க. நான் பெத்த ராசா, அப்ப நான் பெத்தேன் சரி. ஆனால் இந்திய தாய், தமிழ்நாட்டு தாய் என்ன தெரியுமா சொல்லுகிறாள்? என்ன பெத்த ராசாங்கிறாளே, அது சரியான ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தையா. அது சரி. எப்படி தெரியுமா சரி? ஒரு தாய் பிரசவம் ஆக போகிற போது 4000 தேள் ஒன்னா கொட்டுன மாதிரி வேதனை அனுபவிச்சு பிரசவ வேதனையில துடிப்பா மறுத்து வச்சு எல்லாம் வந்து காலை கையை பிடிச்சி பார்த்து அந்த பிரசவத்தை எடுத்து முடிச்ச உடனே அந்த குழந்தை வெளியில வந்தோடனே அவ அப்படியே செத்துருவா சார். உணலால் உடலால் உள்ளத்தால் உருவத்தால் மயக்கம் அப்படி செத்து கிடக்கிற மாதிரி கிடப்பா ஐயா. ஒரு 3 மணி நேரம் ஆகும். இப்ப மயக்க நிலையில இருக்கிறவளை தண்ணி தெளிச்சு எழுப்புவாங்க. எந்திரி எந்திரி. இப்ப எந்திரிச்சு பாப்பா, பக்கத்தில் குழந்தை கிடக்கும். அப்படியே முழிச்சு பாப்பா, அப்பா அப்பா என்ன பெத்த ராசாம்பா. ஏன் தெரியுமா? போயிருச்சையா உசுறு. பிரசவம் ஆகும்போது போன உயிர் செத்து போன அந்த பொம்பளை இப்ப யாரால உசுறு வந்துச்சு? அந்த குழந்தைய பார்த்த உடனே உயிர் வந்தது. அதத்தாயா சொன்னா. இன்றைக்கு என்ன பெத்த ராசாவன் தெரியாம பெரியவங்க சொல்லலையா. எங்க அப்பா என்ன பெத்து போட்டுட்டு 6 மாசத்துல செத்து போனாரு. நான் எங்க அப்பா முகத்தே பார்க்கல. எனக்கு பட்டம் என்ன தெரியுமா? அப்பனை தூக்கி முழுங்கினவனேன்னு எனக்கு பட்டம். நானும் எங்க அண்ணனும் எங்க 2 பேரையும் படிக்க வைக்க என் தாய் கைம்பெண்ணாக இருந்து எங்களை எப்படிலாம் வளர்த்தா தெரியுமா? கூரை வீடு, விளக்கு இல்லை, நல்ல இருள், நல்ல அருமையான குளிர். விடிஞ்சா பறிச்ச எங்க அண்ணன் 7வது, நான் 6வது, 2 பேரும் படிப்போம். படிக்கிறப்போ ஒரு போர்வையை போத்திக்கிட்டு படிப்போம். யா எதுக்காக போர்வை? குளிருக்காக போத்திக்கிட்டு படிப்போம். படிச்சுக்கிட்டே இருப்போம். மணி 12, 1 வரை நாங்களும் முழிச்சு முழிச்சு படிப்போம். எங்க ஆத்தாலும் முழிச்சு முழிச்சு படிக்கும். அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரி கேட்டா, பிள்ளைய படிக்கையில நீ ஏண்டி முழிச்சிருக்க, நீ தூங்குனான்னு கேட்டதுக்கு என் தாய் என்ன தெரியுமா பதில் சொன்னா? என் பிள்ளைகள் தூக்க அயற்சியிலே அசதியிலே எங்காவது இந்த விளக்கு மேலே விழுந்து அந்த போர்வையிலே பிடித்து என் 2 குழந்தைகள் இறந்து விட்டால் என்னுடைய கணவன் போன இடத்திற்கு நான் போக விட சம்மதிக்க மாட்டேன் என்று விழித்திருந்தாலே அவள் தாய். நிறைவாக ஒன்று சொல்லுகிறேன். என் தாய் என்னை இடுப்பிலே வைத்து தனக்கு தெரிந்ததெல்லாம் தெரிய வேண்டும் என்று என்னை வளர்த்தாள். ஆனால் என் தந்தை இருந்திருந்தால் தோளிலே தூக்கி வைத்து தனக்கு தெரியாததும் இந்த மண்ணிலே இவனுக்கு தெரிய வேண்டும் என்று வளர்த்திருப்பார். அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. ஆகவே எந்த சூழ்நிலை பார்த்தாலும் பெற்றவர்களுக்கு தான் முதலிடம் மனதிலே கொடுக்க வேண்டும் என்று பேசி அமர்கிறேன்.